ஓம் சாந்தி 16/2/2025 அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 2/2/2004. பூர்வஜ் மற்றும் பூஜைக்குரிய ஆத்மா என்ற ஸ்வமானத்தில் இருந்து உலகத்தின் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் பாலனை செய்யுங்கள், ஆசீர்வாதங்கள் கொடுங்கள், ஆசீர்வாதங்களை பெறுங்கள். இன்று நாலாபுறங்களிலும் உள்ள உன்னதமான குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தையும் மூதாதையராகவும் இருக்கின்றார் மற்றும் பூஜைக்கு உரியவராகவும் இருக்கின்றார். ஆகையால் நீங்கள் அனைவரும் இந்த கல்ப விருட்சத்தின் வேராகவும் அடிமரமாகவும் இருக்கின்றீர்கள். அடிமரத்தின் தொடர்பானது தானாகவே முழு விருட்சத்தின் கிளைகளோடும் இலைகளோடும் உள்ளது. ஆக அனைவரும் தன்னை அப்பேற்பட்ட உன்னத ஆத்மாவாக முழு விருட்சத்தின் மூதாதையர் என புரிந்து இருக்கின்றீர்களா? எவ்வாறு பிரம்மா கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என்று அழைக்கப்படுகிறாரோ, அவருடைய துணையாகிய நீங்களும் மாஸ்டர் கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஆவீர்கள். பூர்வஜ் ஆத்மாக்களுக்கு எவ்வளவு ஸ்வமானம் உள்ளது? அந்த போதையில் இருக்கின்றீர்களா? முழு உலகத்தின் ஆத்மாக்களில் எந்த ஒரு தர்மத்தின் ஆத்மாக்களாக ஆனாலும் சரி, ஆனால் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அடிமரமாகிய நீங்கள் ஆதாரமூர்த்தியான மூதாதையர் ஆவீர்கள். ஆகையினால் மூதாதையராக இருக்கும் காரணத்தினால் பூஜைக்கு உரியவராகவும் இருக்கின்றீர்கள். பூர்வஜ் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தானாகவே சக்தி கிடைத்து கொண்டே இருக்கிறது. மரத்தை பாருங்கள். அடிமரத்தின் மூலம், வேரின் மூலம் கடைசி இலைக்கும் கூட சகாஷ் கிடைத்து கொண்டே இருக்கிறது. பூர்வஜினுடைய காரியம் என்ன? அனைவருக்கும் பாலனை செய்வதுதான் மூதாதையர்களின் காரியம் ஆகும். லௌகீகத்தில் கூட பாருங்கள், மூதாதையர்கள் மூலமே ஷரீரம் சக்திசாலியாக ஆகுவதற்கான பாலனை, ஸ்தூல உணவு, படிப்பின் மூலம் சக்தியை நிறைப்பதற்கான பாலனை கிடைக்கிறது. மூதாதையர் ஆத்மாக்களாகிய நீங்கள் தந்தை மூலம் கிடைத்திருக்கும் சக்திகளால் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாலனை செய்ய வேண்டும். இன்றைய சமயப்படி அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்திகள் மூலம் செய்யப்படும் பாலனைக்கான அவசியம் உள்ளது. தற்சமயம் ஆத்மாக்களிடத்தில் அமைதியற்ற தன்மை மற்றும் துக்கத்தின் அலைகளின் ஆதிக்கம் உள்ளது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே பூர்வஜ் மற்றும் பூஜைக்கு உரிய ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தன்னுடைய வம்சத்தின் மீது கருணை வருகிறதா? எவ்வாறு எப்பொழுதாவது ஏதாவது விசேஷமான அமைதியற்ற தன்மைக்கான வாயுமண்டலம் ஏற்படுகிறது என்றால் விசேஷமான ரூபத்தில் இராணுவம் அல்லது காவல்துறை எச்சரிக்கையாகிவிடுகிறது. அதுபோன்று தற்சமயத்தின் சூழ்நிலையில் மூதாதையராகிய நீங்களும் விசேஷ சேவைக்காக தன்னை நிமித்தமானவர் என்று புரிந்து இருக்கிறீர்களா? முழு உலகத்தின் ஆத்மாக்களுக்கும் நிமித்தமானவர். இந்த நினைவு உள்ளதா? முழு உலகத்தின் ஆத்மாக்களுக்கு இன்று உங்களுடைய சக்தி அவசியமாக உள்ளது. இவ்வாறு தன்னை எல்லையற்ற உலகத்தின் பூர்வஜ் ஆத்மா என்று அனுபவம் செய்கிறீர்களா? உலகத்தின் சேவை நினைவிற்கு வருகிறதா? அல்லது தன்னுடைய கிளை நிலையங்களின் சேவைதான் நினைவுக்கு வருகிறதா? இன்று பூர்வஜ் தேவ ஆத்மாக்களாகிய உங்களை ஆத்மாக்கள் அழைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவரவரின் வெவ்வேறு தேவிகள் மற்றும் தேவதைகளை வாருங்கள், மன்னித்திடுங்கள், கருணை காட்டுங்கள் என்று அழைத்து கொண்டு இருக்கின்றனர். பக்தர்களின் குரல் கேட்கிறதா அல்லது இல்லையா? எந்த தர்மத்தை சார்ந்த ஆத்மாவானாலும் எப்பொழுது அவர்களை சந்திக்கின்றீர்களோ அப்பொழுது தன்னை அனைத்து ஆத்மாக்களுடைய பூர்வஜ் என புரிந்து கொண்டு சந்திக்கின்றீர்களா? இவர்களும் மூதாதையராகிய நம்முடைய கிளைகளே ஆவார்கள் என்ற அனுபவம் ஏற்படுகிறதா? இவர்களுக்கும் சகாஷ் கொடுக்கக்கூடிய பூர்வஜ் நீங்கள். தங்களுடைய விருட்சத்தின் சித்திரத்தை முன்னால் கொண்டு வாருங்கள். உங்களுடைய இடம்
வேண்டும் எங்கு உள்ளது என்று தன்னை பாருங்கள். வேரிலும் நீங்கள் இருக்கிறீர்கள், அடிமரமாகவும் நீங்கள் உள்ளீர்கள். கூடவே பரம்தாமத்திலும் பாருங்கள். பூர்வஜ் ஆத்மாக்களாகிய உங்களுடைய இடமானது பாபாவிற்கு அருகில் உள்ளது. அறிவீர்கள் அல்லவா? இந்த போதையோடு எந்த ஒரு ஆத்மாவையும் சந்தித்தீர்கள் என்றால் ஒவ்வொரு தர்மத்தின் ஆத்மாவும் உங்களை இவர்கள் நம்முடையவர்கள், என்னுடையவர்கள் இந்த பார்வையில் பார்ப்பார்கள். ஒருவேளை இந்த மூதாதையர் என்ற போதையோடு, நினைவோடு, உள்ளுணர்வோடு, பார்வையோடு சந்திக்கிறீர்கள் என்றால் அவர்களுக்கும் கூட தன்னுடையவர்கள் என்ற உணர்வு ஏற்படும். ஏனென்றால் நீங்கள் அனைவருக்கும் மூதாதையர் ஆவீர்கள், அனைவருக்கும் உரியவர்கள் ஆவீர்கள். இத்தகைய நினைவோடு சேவை செய்வதனால் நம்முடைய மூதாதையர், இத்தகைய நினைவோடு சேவை செய்வதனால் நம்முடைய மூதாதையர் மற்றும் இஷ்ட தேவதைகளாகிய இவர்கள் மீண்டும் நமக்கு கிடைத்து விட்டார்கள் என்று ஒவ்வொரு ஆத்மாவும் அனுபவம் செய்வார்கள். பிறகு பூஜைக்கு உரிய நிலையையும் பாருங்கள். எவ்வளவு பெரிய பூஜை நடக்கிறது. எந்த ஒரு தர்ம ஆத்மா மகாத்மாவிற்கும் தேவி தேவதைகளாகிய உங்களுக்கு சமமாக விதிப்படி பூஜை நடைபெறுவது இல்லை. பூஜைக்கு உரியவர் ஆகின்றனர். ஆனால் உங்களுக்கு நடைபெறுவது போல விதி பூர்வமாக பூஜை நடைபெறுவது இல்லை. புகழையும் பாருங்கள். எந்த அளவு விதிப்படி கீர்த்தனை பாடுகிறார்கள், ஆரத்தி காண்பிக்கிறார்கள். அப்பேற்பட்ட பூஜைக்கு உரியவராக மூதாதையராகிய நீங்கள் தான் ஆகின்றீர்கள். தன்னை இவ்வாறு புரிந்துள்ளீர்களா? இத்தகைய போதை உள்ளதா? நாம் பூர்வஜ ஆத்மாக்கள், இந்த போதை உள்ளது, இந்த நினைவு உள்ளது என்று யார் புரிந்து இருக்கின்றீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். உள்ளதா? உள்ளது என்பதற்கு கையை உயர்த்தினீர்கள், மிகவும் நல்லது. இப்பொழுது மற்றொரு கேள்வி என்ன வருகிறது? எப்பொழுதும் உள்ளதா? பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் ஒவ்வொரு பிராப்தியிலும் அழிவற்ற நிலையில் இருப்பதை பார்க்க விரும்புகிறார்கள், அவ்வப்போது அல்ல. ஏன்? மிகவும் சாமர்த்தியமாக பதிலளிக்கிறார்கள். என்ன கூறுகிறார்கள்? இருக்கின்றோம், நன்றாக இருக்கின்றோம், பிறகு கொஞ்சம் அவ்வப்பொழுது இருக்கின்றோம் என்று மெதுவாக கூறுகின்றார்கள். பாருங்கள், தந்தையும் அழிவற்றவர், ஆத்மாக்களாகிய நீங்களும் அழிவற்றவர்கள் அல்லவா? பிராப்திகளும் அழிவற்றவை, ஞானமும் அழிவற்றது என்றால் தாரணை என்னவாக இருக்க வேண்டும்? அழிவற்றதாக இருக்க வேண்டுமா அல்லது அவ்வப்போது இருக்க வேண்டுமா? பாப்தாதா இப்பொழுது அனைத்து குழந்தைகளையும் சமயத்தின் சூழ்நிலைப்படி எல்லையற்ற சேவையில் எப்பொழுதும் மும்முரமாக இருப்பதை பார்ப்பதற்கு விரும்புகிறார்கள். ஏனென்றால் சேவையில் மும்முரமாக இருப்பதன் காரணத்தினால் அநேக விதமான கலகங்களிலிருந்து தப்பித்து விடுகிறீர்கள். ஆனால் எப்பொழுதெல்லாம் சேவை செய்கிறீர்களோ, திட்டம் தீட்டுகின்றீர்களோ, திட்டப்படி நடைமுறையில் செயல்படுகின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் வெற்றியும் அடைகிறீர்கள். ஆனால் பாப்தாதா ஒரு சமயத்தில் 3 சேவைகள் இணைந்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, மனதாலும் வார்த்தையாலும் செயல், அதாவது சம்பந்தம் தொடர்பில் வரும் பொழுது சேவை நடக்க வேண்டும். சேவைக்கான நோக்கம், சேவையின் உணர்வு இருக்க வேண்டும். இந்த சமயம் வார்த்தைகளால் செய்யும் சேவையின் சதவிகிதம் அதிகமாக உள்ளது, மனதால் செய்வதும் உள்ளது. ஆனால் வார்த்தைகளின் சதவிகிதம் அதிகமாக உள்ளது. ஒரே நேரத்தில் 3 சேவைகளும் இணைந்து இருப்பதனால் சேவையில் வெற்றி மேலும் அதிகமாக கிடைக்கும். இந்த குழுவில் கூட
வெவ்வேறு துறையினர் வந்திருக்கின்றனர் மற்றும் சேவைக்கான திட்டங்களை நன்றாக உருவாக்கி கொண்டிருக்கின்றனர் என்ற செய்தியை பாப்தாதா கேள்விப்பட்டார். நன்றாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் 3 சேவைகளையும் இணைந்து செய்வதனால் சேவையின் வேகம் மேலும் தீவிரமடையும். நாலாபுறங்களில் இருந்தும் குழந்தைகள் வந்து சேர்ந்து விட்டார்கள். இதை பார்த்து பாப்தாதாவிற்கும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. புது புது குழந்தைகள் ஊக்கம் உற்சாகத்தோடு வருகிறார்கள். இப்பொழுது பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் எப்பொழுதும் தடையற்ற சொரூபத்தில் பார்க்க விரும்புகிறார். ஏன்? நிமித்தமாக ஆகியிருக்கும் நீங்கள் எப்பொழுது தடையற்ற நிலையில் நிலைத்திருக்கின்றீர்களோ அப்பொழுது உலகத்தின் ஆத்மாக்களை அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் தடையற்றவராக்க முடியும். இதற்காக விசேஷமாக 2 விஷயங்களுக்கு அடிக்கோடு இடுங்கள் செய்கிறீர்கள். ஆனால் இன்னும் அடிக்கோடு இடுங்கள். ஒன்று, ஒவ்வொரு ஆத்மாவையும் தன்னுடைய ஆன்மீக பார்வையோடு பாருங்கள். ஆத்மாவின் அசலான சம்ஸ்காரத்தின் சொரூபத்தில் பாருங்கள். எப்படிப்பட்ட சம்ஸ்காரம் கொண்ட ஆத்மாவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் நீங்கள் செய்யும் சுபபாவனை, சுப விருப்பம், மாற்றத்திற்கான உன்னத பாவனையானது அவர்களுடைய சுபாவத்தை சிறிது சமயத்திற்காக மாற்றம் செய்ய முடியும். ஆன்மீக உணர்வை வெளிக்கொண்டு வாருங்கள். எவ்வாறு ஆரம்பத்தில் பார்த்துள்ளீர்கள், குழுவில் இருக்கும் பொழுதும் ஆன்மீக பார்வை, ஆன்மீக உள்ளுணர்வு ஆத்மாவுடன் சந்தித்து கொண்டு இருக்கிறது, பேசிக் கொண்டிருக்கிறது என்ற இந்த பார்வையினால் அஸ்திவாரம் எவ்வளவு உறுதியாக ஆகிவிட்டது. இப்பொழுது சேவையின் விஸ்தாரத்தில், சேவையினுடைய விஸ்தாரத்தின் தொடர்பில் ஆன்மீக உணர்வோடு நடப்பது, பேசுவது, தொடர்பில் வருவது அடங்கியுள்ளது. அழிந்து விடுவது இல்லை, ஆனால் அடங்கி இருக்கிறது. ஆன்மீக ஸ்வமானம் ஆத்மாவிற்கு சகஜமாக வெற்றி கிடைக்க செய்கிறது. ஏனென்றால் நீங்கள் அனைவரும் யார் வந்து ஒன்று கூடி இருக்கிறீர்கள். கல்பத்திற்கு முன்பு வந்த அதே தேவ ஆத்மாக்கள், பிராமண ஆத்மாக்கள் ஒன்றிணைந்து இருக்கிறீர்கள். பிராமண ஆத்மா என்ற ரூபத்தில் கூட அனைவரும் சிரேஷ்ட ஆத்மாக்கள் ஆவீர்கள். தேவ ஆத்மாக்கள் என்ற கணக்கிலும் கூட உன்னதமான ஆத்மாக்கள் ஆவீர்கள். இதே சொரூபத்தில் இருந்து சம்பந்தம் தொடர்பில் வாருங்கள். தேவ ஆத்மாவாகிய, பிராமண ஆத்மாவாகிய என்னுடைய சிரேஷ்ட காரியம், சிரேஷ்ட சேவை என்ன என்பதை ஒவ்வொரு சமயமும் சோதனை செய்யுங்கள். ஆசீர்வாதங்கள் கொடுப்பது மற்றும் ஆசீர்வாதங்கள் பெறுவது உங்களுடைய ஜட சித்திரம் என்ன சேவை செய்கிறது. எப்படிப்பட்ட ஆத்மாவாக ஆனாலும் ஆசீர்வாதங்கள் பெற செல்கிறார்கள், ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். மேலும் யாராவது ஒருவேளை முயற்சியில் உழைப்பு உள்ளது என்று நினைக்கிறீர்கள் என்றால் முழு நாளும் பார்வை, உள்ளுணர்வு, சொல், பாவனை ஆகிய அனைத்தின் மூலமும் ஆசீர்வாதங்களை கொடுப்பது, ஆசீர்வாதங்களை பெறுவது அனைத்தையும் விட எளிய முயற்சி ஆகும். மகாதானி என்பது உங்களுடைய டைட்டில் மற்றும் வரதானம். சேவை செய்யும் பொழுது, காரியத்தில் சம்பந்தம் தொடர்பில் வரும் பொழுது இந்த காரியத்தை மட்டும் செய்யுங்கள். ஆசீர்வாதங்கள் கொடுங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் பெறுங்கள். இது கடினமா என்ன அல்லது சுலபமா? யார் சுலபமானது என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். யாராவது உங்களை எதிர்த்தார்கள் என்றால் அப்பொழுதும் ஆசீர்வாதம் கொடுப்பீர்களா? இந்த அளவு ஆசீர்வாதங்களின் ஸ்டாக் உங்களிடம் உள்ளதாம். எதிர்ப்பு வரும். ஏனென்றால் எதிர்ப்பு தான் உயர்ந்த பதவி வரை கொண்டு சேர்க்கிறது. பாருங்கள், அனைவரையும் விட அதிகமான எதிர்ப்பு பிரம்மா பாபாவிற்கு கிடைத்தது அல்லவா? ஆனால் நம்பர் 1
பதவியை அடைந்தது யார்? பிரம்மா அடைந்தார் அல்லவா? என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும். ஆனால் நான் பிரம்மா பாபாவிற்கு சமமாக ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும். பிரம்மா பாபாவிற்கு முன்னால் வீணானவற்றை பேசுபவர்கள், வீணானவற்றை செய்பவர்கள் இல்லாமல் இருந்தார்களா என்ன? ஆனால் பிரம்மா பாபா ஆசீர்வாதங்களை கொடுத்தார், ஆசீர்வாதங்களை பெற்றார், கரைக்கும் சக்தியை கொண்டிருந்தார், குழந்தையாவார், மாறிவிடுவார். இது போலவே நீங்கள் கூட இவர் கல்பத்திற்கு முன்பு வந்த நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர், பிராமண குடும்பத்தை சார்ந்தவர் என்ற இந்த உள்ளுணர்வு பார்வையை கொண்டிருங்கள். நான் மாறி இவர்களையும் மாற்ற வேண்டும். இவர்கள் மாறினால் நான் மாறுவேன் என்று இல்லை. நான் மாறி மாற்ற வேண்டும், என்னுடைய பொறுப்பு ஆகும். அப்பொழுதே ஆசீர்வாதம் வெளிப்படும் மற்றும் ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்பொழுது சமயம் மாற்றத்தை நோக்கி விரைவாக சென்று கொண்டிருக்கிறது, மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. ஆத்மாக்களாகிய நீங்கள் சுய மாற்றத்தின் மூலம் அனைவருடைய மாற்றத்திற்கு ஆதாரமூர்த்தி ஆகுங்கள். நீங்களும் உலகத்தின் ஆதாரமூர்த்தி, மீட்கக்கூடியவர்கள் ஆவீர்கள். நான் நிமித்தமாக வேண்டும் என்று ஒவ்வொருவரும் லட்சியம் கொள்ளுங்கள். 3 விஷயங்கள் மட்டும் தனக்குள் எண்ணத்தின் அளவில் கூட வரக்கூடாது. இந்த மாற்றத்தை செய்யுங்கள். 1 பரசிந்தனை, 2வது பிறரை பார்ப்பது. சுயத்தை பார்ப்பதற்கு பதிலாக பிறரை பார்க்க கூடாது. 3வது பிறருடைய வழிப்படி நடப்பது, தீய தொடர்பு. சிரேஷ்ட தொடர்பு வைத்திடுங்கள். ஏனென்றால் தீய தொடர்பு மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. எனவே பாப்தாதா கூறினார், 1 பிறருக்கு உதவக்கூடியவர் ஆகுங்கள், பர உபகாரி. மேலும் இந்த 3 பர அதாவது பிற என்பதை துண்டித்து விடுங்கள். பிறரை பார்ப்பது, பிறவற்றை பற்றி யோசிப்பது, பிறரது வழிப்படி நடப்பது, அதாவது தீய தொடர்பு, பிறருடைய தவறான தொடர்பு. இவற்றை விட்டு பர உபகாரி, பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர் ஆகுங்கள். அப்பொழுதுதான் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆசீர்வாதங்களை கொடுப்பீர்கள். ஒருவர் என்ன வேண்டுமானாலும் கொடுக்கட்டும், ஆனால் நீங்கள் ஆசீர்வாதங்களை கொடுங்கள். இவ்வளவு தைரியம் உள்ளதா? இருக்கிறதா தைரியம்? ஒருவேளை ஒருவர் என்ன வேண்டுமானாலும் கொடுக்கட்டும், நான் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்று குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் தைரியம் வைத்தீர்கள் என்றால், பாப் தாதா இந்த வருடம் உங்களுக்கு தைரியம், ஊக்கம் இருக்கும் காரணத்திற்காக அதிகப்படியான உதவி செய்வார்கள் என்று பாப் தாதா நாலா பக்கங்களிலும் உள்ள அனைத்து கிளை நிலையங்களை சார்ந்த குழந்தைகளுக்கு கூறுகிறார். அதிகப்படியான உதவி செய்வார்கள். ஆனால் ஆசீர்வாதங்கள் கொடுத்தீர்கள் என்றால் மட்டுமே கலப்படம் செய்யக்கூடாது. பாப் தாதாவிடமோ முழு பதிவேடும் வருகிறது அல்லவா? எண்ணத்தில் கூட வேறு எதுவும் வரக்கூடாது. தைரியம் உள்ளதா? உள்ளது என்றால் கைகளை உயர்த்துங்கள். செய்தாக வேண்டும். கை மட்டும் உயர்த்தக்கூடாது, செய்தாக வேண்டும். செய்வீர்களா? மதுவனத்தில் உள்ளவர்கள், ஆசிரியர்கள் செய்வீர்களா? நல்லது. அதிகமான மதிப்பெண்களை பெறுவீர்களா? வாழ்த்துக்கள். ஏன்? பாப் தாதாவிடம் அட்வான்ஸ் பார்ட்டியினர் அடிக்கடி வருகின்றனர். எங்களுக்கோ அட்வான்ஸ் பார்ட்டியின் பாகத்தை கொடுத்தீர்கள், அதை நடித்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடன் இருந்தவர்கள் ஏன் அட்வான்ஸ் நிலையை உருவாக்குவது இல்லை என்று அவர்கள் கேட்கிறார்கள். இப்பொழுது என்ன பதில் கொடுக்கட்டும்? அட்வான்ஸ் நிலை மற்றும் அட்வான்ஸ் பார்ட்டி
பார்ட்டியினுடைய பாகம். எப்பொழுது இரண்டும் இணைகிறதோ அப்பொழுதே முடிவு ஏற்படும். அவர்கள் கேட்கிறார்கள், என்ன பதில் சொல்லட்டும்? எத்தனை வருடத்தில் ஆவீர்கள்? அனைத்தையும் கொண்டாடி விட்டீர்கள். வெள்ளி விழா, பொன் விழா, வைர விழா ஆகிய அனைத்தையும் கொண்டாடி விட்டீர்கள். இப்பொழுது அட்வான்ஸ் நிலையின் விழாவை கொண்டாடுங்கள். இதற்கான தேதியை குறித்திடுங்கள். பாண்டவர்கள் கூறுங்கள், இதற்கான தேதி குறிக்கலாமா? முதல் வரிசையில் உள்ளவர்கள் சொல்லுங்கள், தேதி குறிக்கப்படுமா அல்லது திடீரென்று நடக்குமா? என்ன ஆகும்? திடீரென்று நடக்குமா அல்லது நடந்து விடுமா? சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள். யோசித்து கொண்டு இருக்கிறீர்களா என்ன? நிர்வயர் சகோதரிடம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்களா? விழா நடக்குமா அல்லது திடீரென்று நடக்குமா? நீங்கள் தாதியிடம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்களா? தாதி ஏதாவது பேசட்டும் என்று சகோதரர் தாதியை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று ரமேஷ் சகோதரரிடம் கேட்கிறோம். இறுதி என்றால் எப்பொழுது? நீங்கள் தேதி சொல்லுங்கள், அந்த தேதிக்குள் செய்து விடுவோம் பாபா. நல்லது பாப் தாதா ஒரு வருடத்திற்கான அதிகப்படியான தேதியை கொடுக்கிறார்கள். தைரியத்திற்கான அதிகப்படியான உதவி கிடைக்கும். இதை செய்ய முடியும் தானே? இதை செய்து காட்டுங்கள். பிறகு தந்தை தேதி குறிப்பார். உங்களுடைய வழிகாட்டல் வேண்டும். அதன்படி 2004ஆம் ஆண்டை கொண்டாடுவோம். அப்படி என்றால் இப்பொழுது அந்த அளவு தயாராக இல்லை தானே என்று பொருள். அட்வான்ஸ் பார்ட்டியினர் இப்பொழுது ஒரு வருடம் வரை இருக்கத்தான் வேண்டும் அல்லவா? நல்லது. ஏனென்றால் செய்தே ஆக வேண்டும் என்று இப்பொழுதிலிருந்து லட்சியம் வைத்தீர்கள் என்றால் நீண்ட காலத்திற்கானதாக ஆகிவிடும். ஏனென்றால் நீண்ட காலம் என்பதன் கணக்கு உள்ளது அல்லவா? ஒருவேளை இறுதியில் செய்தீர்கள் என்றால் நீண்ட காலம் என்பதற்கான கணக்கு சரியாக இருக்காது. ஆகையால் இப்பொழுதிலிருந்தே கவனம் வைப்பது நல்லது. இப்பொழுது ஆன்மீக ட்ரில் நினைவு இருக்கிறதா? ஒரு நொடியில் தன்னுடைய பூர்வஜ் நிலைக்கு வந்து பரம்தாம நிவாசியான தந்தையுடன் இணைந்து லைட் ஹவுஸ் ஆகி உலகிற்கு ஒளி கொடுக்க முடியுமா? நாலாபுறங்களிலும் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கக்கூடிய உள்நாட்டினர் வெளிநாட்டினர் ஒரு நொடியில் லைட் ஹவுஸ் ஆகி உலகத்தினுடைய நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒளி கொடுங்கள், சகாஷ் கொடுங்கள், சக்திகளை கொடுங்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள உலகத்தின் மூதாதையர் மற்றும் பூஜைக்கு உரிய ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் வள்ளலாகி அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள் கொடுக்கக்கூடிய மகாதானி ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் உறுதித்தன்மை மூலம் சுய மாற்றத்தால் அனைவரையும் மாற்றம் செய்யக்கூடிய உலகை மாற்றும் ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் லைட் ஹவுஸ் ஆகி அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒளி கொடுக்கக்கூடிய நெருக்கமான ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்களோடு வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாதிஜி தாதி ஜானகிஜி அவர்களுடன் நன்றாக உள்ளது. 2 தாதிகளும் மிகவும் நன்றாக பாலனை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். நல்ல பாலனை கிடைத்து கொண்டு இருக்கிறது அல்லவா? மிக நல்லது. சேவைக்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் கூட தாதிகளை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகிறது. மகிழ்ச்சி ஏற்படுகிறது அல்ல, பொறுப்பின் சுகம் கூட கிடைக்கிறது. அனைவருடைய ஆசீர்வாதங்கள் எவ்வளவு கிடைக்கின்றன? அனைவருக்கும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. 2 தாதிகளும் பாப் தாதாவை அணைத்துக் கொள்கின்றனர். எவ்வாறு இதை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ அதுபோல இவர்களை போல ஆகிவிட்டால் எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படும்? ஏனென்றால் பாப் தாதா பொறுப்பானவர் ஆக்கி இருக்கின்றார்கள் என்றால் ஏதாவது விசேஷ தன்மை உள்ளது அல்லவா?
பாப் தாதா பொறுப்பானவர் ஆக்கி இருக்கின்றார்கள் என்றால் ஏதாவது சிறப்பு தன்மை உள்ளது. ஆகையினாலேயே நிமித்தமாக்கி இருக்கிறார்கள். மேலும் அதே விசேஷ தன்மைகள் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வந்துவிட்டால் என்ன ஆகும்? நம்முடைய ராஜ்யம் வந்துவிடும். பாப் தாதா என்ன தேதி கூறினார்களோ அது வந்துவிடும். தேதி குறிக்க வேண்டும் என்பது இப்பொழுது நினைவு உள்ளது அல்லவா? நான் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். எனவே அனைவரும் நிமித்தமாகிவிட்டீர்கள் என்றால் உலகம் புதியதாக படைக்கப்பட்டுவிடும். நிமித்த உணர்வு இது குணங்களின் சுரங்கம் ஆகும். ஒவ்வொரு நேரமும் நிமித்த உணர்வு மட்டும் வந்துவிட்டால் மற்ற அனைத்து குணங்களும் சகஜமாக வந்துவிடும். ஏனென்றால் நிமித்த உணர்வில் நான் என்பது இருக்காது. மேலும் நான் என்பதுதான் கலகத்தில் கொண்டு வருகிறது. நிமித்தம் ஆகுவதனால் எனது என்பதும் அழிந்து போகிறது. உனது என்பது வந்துவிடுகிறது. சகஜ யோகி ஆகிவிடுகின்றீர்கள். அனைவருக்கும் தாதிகள் மீது அன்பு உள்ளது. பாப் தாதாவின் மீது அன்பு உள்ளது. அன்பிற்கான கைமாறு விசேஷ தன்மைகளை சமமாக ஆக்க வேண்டும். இப்படி லட்சியம் வைத்திடுங்கள். விசேஷ தன்மைகளை சமமாக ஆக்க வேண்டும். யாரிடமும் ஏதாவது சிறப்பு தன்மைகளை பாருங்கள். சிறப்பு தன்மைகளை பின்பற்றுங்கள். ஆத்மாவை பின்பற்றும் போது இரண்டுமே தென்படும். விசேஷ தன்மையை பாருங்கள் மற்றும் அதில் சமமாகுங்கள். நல்லது. வரதானம் நம்பிக்கையின் துண்டிக்கப்படாத ரேகையின் மூலம் நம்பர் 1 பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வெற்றியின் திலகமுடையவர் ஆகுக. விளக்கம்: யார் நம்பிக்கை புத்தியுடைய குழந்தைகளோ அவர்கள் ஒருபோதும் எப்படி மற்றும் அப்படி என்பதன் விஸ்தாரத்தில் செல்ல மாட்டார்கள். அவர்களுடைய நம்பிக்கையின் துண்டிக்கப்படாத ரேகை மற்ற ஆத்மாக்களுக்கும் தெளிவாக தென்படும். அவர்களுடைய நம்பிக்கையின் ரேகையின் கோடு இடையிடையில் துண்டிக்கப்படாமல் இருக்கும். அப்படிப்பட்ட ரேகையை உடையவர்களின் நெற்றியில் எப்பொழுதும் வெற்றி திலகம் தெரியும். அவர்கள் பிறந்ததுமே சேவைக்கான பொறுப்பின் கிரீடத்தை அணிந்தவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் ஞான ரத்தினங்களோடு விளையாடுபவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் நினைவு மற்றும் மகிழ்ச்சி என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே வாழ்க்கையை வாழ்பவர்களாக இருப்பார்கள். இதுவே நம்பர் 1 பாக்கியத்தின் ரேகை. ஸ்லோகன்: புத்தி என்ற கம்ப்யூட்டரில் முற்றுப்புள்ளியின் குறியீடு வருவது என்றால் மகிழ்ச்சியான உள்ளமுடையவராக இருப்பது. அவ்யக்த குறிப்பு: ஏகாந்த பிரியராகுங்கள். ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மையை தனதாக்குங்கள். யாருக்கு அநேக பக்கத்தில் இருந்து புத்தியின் தொடர்பு துண்டிக்கப்பட்டு இருக்குமோ மற்றும் ஒருவருக்கு மட்டும் அன்பானவராக இருப்பாரோ அவரே ஏகாந்த பிரியராக இருப்பார். ஒருவருக்கு பிரியமானவராக இருக்கும் காரணத்தினால் ஒருவருடைய நினைவு இருக்க முடிகிறது. அநேகருக்கு பிரியமானவராக ஆகும் காரணத்தினால் ஒருவருடைய நினைவில் இருக்க முடியாது. அநேக பக்கத்தில் இருந்து புத்தியின் நினைவு துண்டிக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஒரு பக்கம் இணைந்து இருக்க வேண்டும். அதாவது ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை. இத்தகைய மனநிலையை யார் கொண்டிருப்பார்களோ அவர்களே ஏகாந்த பிரியராக ஆக முடியும். குறிப்பு: 3வது ஞாயிற்றுக்கிழமையான இன்று உலகளாவிய யோக தினம் ஆகும். மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை அனைத்து சகோதர சகோதரிகளும் குழுவாக ஒன்றிணைந்து யோக பயிற்சியில் ஆத்மாவாகிய என் மூலம் தூய்மையின் கிரணங்கள் வெளிப்பட்டு முழு உலகத்தையும் தூய்மை ஆக்கி கொண்டிருக்கிறது என்ற இந்த சுபமான எண்ணத்தை உருவாக்க வேண்டும். நான் மாஸ்டர் தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்கக்கூடிய ஆத்மா ஆவேன். ஓம் சாந்தி.